இஞ்சி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ இஞ்சி. நிறைய மண் இருக்கும் இஞ்சியில் எப்போவுமே. அதை நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா மேலே தண்ணி நிறைய போட்டு நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நீட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி ஸ்பெஷல் கமகமகமான்னு எல்லோரும் இஷ்டமாக சாப்பிடக்கூடிய ஒரு ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய். இஞ்சி ஊறுகாய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த இஞ்சி ஊறுகாயை வந்து நம்ம எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும். இப்போ பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் அப்படியே மிதந்துட்டே வந்துட்டுருக்கு பாருங்கள். இஞ்சியை வந்து ஏற்கனவே நல்லா வதக்கிட்டதுனால ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். வணக்கம். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இஞ்சி ஊறுகாய் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடுகு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூனும் வெந்தயம் 1 ஸ்பூனும் வறுத்துக்கலாம். பொரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 நிமிஷம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா வெடிச்சிருச்சு. வெந்தயமும் நல்லா செவந்துருச்சு. அதுக்குள்ளார இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம். கடுகும் வெந்தயமும். இஞ்சியை 1/4 கிலோ இஞ்சி கரெக்டாக. இது வந்து 1/4 கிலோ இஞ்சியை வந்து தோல் சீவி இந்த மாதிரி பீசஸாக பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ வந்து நம்ம இதில் வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இஞ்சியவும் வதக்க போகிறோம். இஞ்சியை இதில் போட்டுடலாம். சூப்பராக இருக்கும் இஞ்சி ஊறுகாய். இந்த இஞ்சி வதக்கும் போதே இந்த புளியவும் பாருங்கள். இந்த 1/4 கிலோ இஞ்சிக்கு வந்து இந்த அளவு புளி வேணும். ஊறுகாய் கெடாமல் இருக்கணும்னாக்க கண்டிப்பாக இந்த புளியும் சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிடலாம். 1 நிமிஷம். இஞ்சி நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கணுன்னாருங்க. இதை வந்து நல்லா ஆற வச்சு இதையும் மிக்சியில் பொடிச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்கவே கூடாது இதுக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது போதும் வதங்கினது. இது ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு இதையும் பொடிச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு இஞ்சியும் புளியும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுக்கலாம். ஒரு 150 ml நல்லெண்ணெய் தாங்க கண்டிப்பாக. இப்போ நான் போட்டுட்ருக்கிறது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வச்சு நம்ம இந்த ஊறுகாய் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக ஊறுகாய்க்கு எல்லாமே நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும், கெடாமல் இருக்கும். இப்போது எண்ணெய் விட்டாச்சு. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிட்ருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறி நல்லா வெடிச்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம 1 நிமிஷம். ஏன்னா இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். ரொம்ப கருகிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டைமில் தான் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த 1/4 கிலோ அளவுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இந்த கடுகும் வெந்தயமும் பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாமே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போது இது
கடுகு வெந்தயம் போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு. இந்த டைமில் இந்த இஞ்சியும் இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் 1 by 1 செஞ்சிட்ருக்கேன். இதையும் சேர்த்துட்டு பாருங்கள், இதை அரைச்சி வச்சுருக்கிறது இதில் எல்லாம் சேர்த்துடலாம். இஞ்சி புளி அரைச்சதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம திரும்பவும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா ஸ்டவ் ஆன்லேயே இருக்கும்போது நம்ம இதெல்லாம் சேர்த்துதுன்னா அதுக்குள்ளே மிளகாத்தூள் வந்து ரொம்ப கருகிடுங்க. அதனால் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வசதி நான் வந்து கல்லுப்பே சேர்த்துக்கிறேன். இதில் கரைஞ்சிடும். உப்பு சேர்த்தாச்சு. காரம் பார்க்கவே எப்படி எம்மியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இஞ்சி ஊறுகாய் இது வந்து நம்மளுக்கு ஜீரணம் ஆகலை அப்படின்னும் போது கூட அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஒரு சாதம் பிசிஞ்சும் இதில் சாப்பிட்லாம். ப்ளஸ் வந்து தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம். இட்லி தோசை சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னாக்க. இப்போது இஞ்சி ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்குது. அந்த மாதிரி டைமில் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா 6 மாதத்துக்கு யூஸ் ஆகும். இது நல்லா வதங்கி எண்ணெய் வந்து வெளியே வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது வந்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக நம்ம இதையும் வெல்லம் பாருங்க, இதில் கொஞ்சம் வெல்லத்தையும் இதில் சேர்த்துடலாம். வெல்லம் சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மிளகாத்தூள் எந்த அளவுக்கு சேர்த்தோமோ அந்த அளவுக்கு வெல்லமும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்தாச்சு. இதில் உப்பு சேர்த்தாச்சு, வெல்லம் சேர்த்தாச்சு, காரம் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் வந்து வெளியே வரணும். அந்த அளவுக்கு இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கலாம். எண்ணெய் அப்படியே மிதந்துட்டே வந்துட்டுருக்கு பாருங்கள். இஞ்சியை வந்து ஏற்கனவே நல்லா வதக்கிட்டதுனால ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பித்தாச்சு. ஊறுகாய் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம கிளாஸ் பாட்டில் அந்த மாதிரி இதில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னாக்க 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் இதை வந்து நிறைய குவான்டிட்டி செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னாக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போது ஆறினதுக்கப்புறமா இது வந்து பாருங்கள், நல்ல எண்ணெய் அப்படியே மினுமினான்ட்டு எண்ணெய். இதில் இந்த மாதிரி கிளாஸ் போல் இதை ஃபில் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி கிளாஸ் இதிலெல்லாம் போட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னாக்க சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தாலே எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, நம்மளுக்கு சாப்பாடே பிடிக்கல, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் கூட இது மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னாக்க நல்ல ஜீரணம் ஆகும். சாப்பாடு நம்ம ஒரு ரைஸுக்கு சேர்த்து சாப்பிட்லாம். அருமையான ஒரு இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக நம்ம சாதத்துக்கு இன்றைக்கி சாப்பிட்லாம். இது அருமையான ஒரு இஞ்சி ஊறுகாய் ரெடி. எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் ஆல்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய வந்து ஊறுகாயிலவே வந்து இது வந்து பெஸ்ட்டு ஊறுகான்னு சொல்லலாம். ஏன்னாக்க இது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பசி எடுக்கலை அப்படின்னும் போது இது கொஞ்சம் 2-3 நாள் இதை போட்டுட்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக பசி, இது செய்யும் போதே பசி எடுத்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த வாசனையே நல்ல குபீர்ன்ற ஒரு நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது வீடே ஒரு வாசனையாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.